Factorize the following using suitable identity. First one என்ன கொடுத்திருக்காங்க? X square minus 8x plus 16. So இந்த ஐடென்டிட்டி இதுக்குனால ட்ரிக் போட்டிருக்கேன். மேல ஒரு கார்டு வரும், அதை நீங்க பாருங்க. முதல்ல நம்ம என்ன செக் பண்ணணும்? இது ரெண்டும் ஸ்கொயர் நம்பரா எழுதணும். அதாவது x square minus 8x plus இது என்ன இதெல்லாம் 4 ஸ்கொயரா எழுதலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா a is equal to என்னது x, b is equal to என்னது 4. இப்போ நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுதும் போது ஃபார்முலால x ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலால நமக்கு என்னென்ன இருக்கு, நம்ம முதல்ல ஐடென்டிட்டி என்னென்ன இருக்குன்னு நம்ம எழுதிக்கலாம். a plus b the whole square ஐடென்டிட்டி ஒன்று இருக்கு. அது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2 plus 2ab plus b ஸ்கொயர். இப்போ இங்க a ஸ்கொயர் வந்தாச்சு, b ஸ்கொயர் வந்தாச்சு, இங்க 2ab வரணும் தானே. இப்போ நம்ம 2 எடுத்துட்டோம், ஃபார்முலால இருக்க 2 இருக்கு. அப்புறம் a என்னது இங்க x, b என்னது 4 plus 4 ஸ்கொயர். இப்போ இந்த ஐடென்டிட்டி வந்தாச்சா? a ஸ்கொயர் மைனஸ் 2, இங்க a, இது b. ஸ்கொயர் போட்டக்கூடாது, b ஸ்கொயருக்கு தான் நான் இங்க என்ன போட்டிருக்கேன்? 4 ஸ்கொயர் போட்டிருக்கேன். கிளியர்? that is equal to இது என்ன வரும்? x minus b என்னது 4, x minus 4 the whole square. Clear? The answer is x minus x minus 4 the whole square. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? factorize கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இதை எப்படி எழுதுறோம்? x minus 4 x minus 4. சிங்கிள் டேர்மா எழுதணும். ஃபேக்டரைஸ்ல ஸ்கொயர் இருக்கிற டேர்மை நம்ம அவாய்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? y ஸ்கொயர் plus 20y plus 100. ஸோ இங்க நமக்கு பிளஸ், இங்க வந்து மைனஸ் ஃபார்முலா வந்து a minus b whole square is equal to என்னது? a square minus 2ab plus b square. இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். இது எல்லாமே பிளஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். இங்க y ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன வரும்? 100 is 10 ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல a என்னது? a is equal to y, b is equal to 10. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 2 ஃபார்முலால இருக்கு. a இருக்க இடத்துல என்ன போடுறோம்? y போடுறோம். b இருக்க இடத்துல என்ன போடுறோம்? 10 போடுறோம். ஸோ 2 into 10 is 20, 20y வந்தாச்சு. that is equal to என்னது? y plus 10 the whole square. இப்போ இது நம்ம ஃபேக்டரைஸ் அப்படி எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? y plus 10 y plus 10. Clear? Next third one என்ன கொடுத்திருக்காங்க? 36m square plus 60m plus 25. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஸ்கொயர் நம்பரா இருக்கான்னு செக் பண்ணணும். இது ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கு. இது நம்ம எப்படி எழுதலாம்? 6m the whole square plus இங்க 25 நம்ம என்ன எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு a என்னது? a is equal to 6m, b is equal to என்னது? 5. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணினா இங்க என்ன வரும்? 2 ஃபார்முலால 2 இருக்கு. a இருக்க இடத்துல நம்ம என்ன போடுறோம்? 6m போடுறோம். b இருக்க இடத்துல என்ன போடுறோம்? 5 போடுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 into 2 is 10, 10 into 6 is 60. இங்க 60 வந்தாச்சு. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்? 6m plus 5 the whole square. கரெக்ட்? So that is equal to 6m plus 5 the whole square. நம்ம எப்படி எழுதுவோம்? 6m plus 5, 6m plus 5. Clear? Next fourth one. என்ன கொடுத்திருக்காங்க? 64x square minus 112xy plus 49y square. பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஸ்கொயர் நம்பரா இருக்கா? இருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 8x the whole square. இது நம்ம எப்படி எழுதலாம்? 7y the whole square. ஓகேவா? இந்த இடத்துல a is equal to என்னது? 8x, b is equal to என்னது? 7y.
ஸோ நம்ம ஃபார்முலால கரெக்டாக அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாமா? ப்ளஸ் 2 ஃபார்முலால இருக்கு 2 into 8x into 7y. கிளியர். இப்போ என்ன வரும் பாருங்க. 8 into 7 is 56. ஆமா தானே? 56 into 2. 56 into 2 என்னது? 6 2 are 12. Remainder 1 112. So கரெக்டாக நமக்கு 112 வந்தாச்சா? So we can apply the formula. That is equal to என்னது? 8x plus 7y the whole square. So this is 8x plus 7y. ரெண்டு தடவை நம்ம எழுதணும். என்ன ஃபேக்டர் அப்படின்றதுனால 8x plus 7y. இங்க ஒரு தப்பு பண்றதுக்கு என்னது? இங்க மைனஸ் இருக்குல்ல. அப்போ so this is minus, this is minus. அப்ப என்ன வரும்? இங்க எல்லாமே மைனஸ். This is a minus b the whole square formula. So clear ஆ போடணும். இங்க மைனஸ் வரும். இங்கேயும் அப்ப மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். This is a minus b the whole square formula. கிளியரா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் பிளஸ் 6ab பிளஸ் 9b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இது மூணு மட்டும் என்னது நமக்கு ஃபார்முலால அப்ளை ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? a ஸ்கொயர் பிளஸ் இந்த b ஸ்கொயர் நம்ம என்ன எழுதலாம்? 3b the whole ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே. சோ இங்க a is equal to என்னது? a தான். b is equal to என்னது? 3b. இப்போ நம்ம இங்க அப்ளை பண்ணினோம்னா 2 ஃபார்முலால இருக்கு, a இருக்கு, அப்புறம் b இருக்க இடத்துல என்ன போடணும்? 3b போடணும். கரெக்டா நமக்கு வந்துச்சா? 2 3s are 6, இங்க ab. So that is equal to இந்த c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இங்க பிளஸ் இருக்கு, இங்க இருக்கு பிளஸ் இருக்கு, இது 3b the whole square. So இதை மட்டும் நம்ம எப்படி எழுத போறோம்? a plus 3b the whole square. Right? a plus 3b the whole square. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு, அப்புறம் இங்க என்ன இருக்கு? c ஸ்கொயர் இருக்கு. கிளியரா? இதை நம்ம இப்படியே நிறுத்தாம இது அகைன் என்ன ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். இந்த இடத்துல a இருக்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா a plus 3b. b இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா c இருக்கு. கிளியரா? ஸோ திஸ் இஸ் இது ஃபுல்லா நம்ம என்ன எதுல அப்ளை பண்றோம்? திஸ் இஸ் a ஸ்கொயர் and this is b square. a square minus b square formula என்னது? a plus b, a minus b. கரெக்டா? அப்போ நம்ம திரும்பவும் இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா so this is equal to a plus b. a ஓட வேல்யூ என்னது? a plus 3b. so a plus 3b. அப்புறம் என்ன வரும்? plus b ஓட வேல்யூ என்னது? c. அதுக்கப்புறம் a plus 3b. இங்கே a ஓட வேல்யூ என்னது? a plus 3b. அப்புறம் இங்க மைனஸ் இருக்கு, அப்புறம் b ஓட வேல்யூ என்னது? c. So this is the answer. a plus 3b plus c, a plus 3b minus c.